तस्या भवद्भक्तजनार्तिहं तुप्तत्ववन्येषादूर्णं सम्भेवतारस्तमनन्दनभ्यं लक्ष्मीर्सम्मं शरणं प्रपद्ये यो नित्यमुच्यतपदाम्बुजत्मरुक्मव्यामोहतस्तजराणितनाय मेने अस्मद्गुरोर्भवतो सदेविन्दो रामानुजशरणौ शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किके श्रीवेदान्ताचार्यविद्यो मे श्रीदत्तां सुधाकृतिं प्रपद्ये निरपद्यानां श्रद्धां सम्पदां शरणं भवभीतानां शरभोपमुनीश्वरं श्रीरङ्गनाथसरगोपचन्द्रदत्तं लक्ष्मीर्संसर्जितरुणैकपात्रं श्रीरङ्गवीरगुहाशरभोपद्येदान्तदेशीन्द्रवान् प्रपद्ये श्रीमद्रङ्गशठारिसंयमविरा लब्धामान्तद्वयं श्रीमद्वीररघुद्वहादेपादारविन्दाश्रयं श्रीमद्वेदंसदेशीयदेः कारुण्यवीक्षास्पदं सेवेरङ्गदुरीन शासनवसं नारायणं योगिनं वेदान्तदेशीयचन्द्रपदाब्जभृङ्गं नारायणाद्यमुनिवर्गकृपात्तबोधं श्रीरङ्गनाथदुर्यदयावलम्बं श्रीराजगोपगुरुमात्मगुणाढ्यमीडे वेदान्तदेशीयतीन्द्रकटाक्षलब्धत्रय्यन्तसारमणवद्यगुणम्बुधाग्र्यं नारायणाद्यदुर्यकृपाशुक्तं श्रीरङ्गनाथदेशगरमाश्रयामः शुद्धविज्ञानगणस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहकृतां शरण्यं देवं हयग्रीवं प्रपद्ये काचीसन्ध्याकाचन्दनिशाय प्रज्ञादृष्टेरञ्जन श्रीरभूर्वाहुक्रीवेदां धातुमेवाजिवक्त्रः वागीशाख्या वासुदेवस्य मूर्तिः. இப்போ சரியாக இன்றைக்கி 15 நாள் முன்னாடி இங்கே விவாதத்தில் நடந்தது, சத்யநாராயண கோயில் ஸ்ரீனிவாசன் சுவாமி அதில் நடந்தது. அப்போ பல விஷயங்கள் சொன்னோம். இந்த பாதுகா சகஸ்திரத்துடைய பிரபாவத்தை சொன்னோம். அப்போ அதனுடைய அமைப்பு எப்படி இருக்குது, ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, அதில் இருக்கிற விஷயங்கள்லாம் என்ன, 32 பத்ததிகளில் என்னென்ன விஷயங்கள் அதில் சொல்லப்பட்டிருக்கின்றன அப்படின்னு பல விஷயங்கள் சொன்னோம். ஏன்னா எந்த ஒரு கிரந்தத்தையும் நாம் அனுசந்தானம் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஒரு பெரியாழ்வார் திருமொழி அப்படின்னா உடனே அது அனுசந்தானம் பண்ணுறோம், குருமுக மனதித்தியான்னு ஆரம்பிக்கிறோம். ஏன்னா அப்போது அதை பண்ணின கிரந்தகர்த்தாவுடைய ஒரு பெருமை என்ன, அதில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னு அப்போ தான் நமக்கு தெரியும். அதை மாதிரி அந்த விஷயத்தை, அந்த கண்டென்ட்ஸ்னு சொல்கிறோமே, அதை பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ இதனுடைய அமைப்போ ஜென்ரலாக ஒரு விஷயங்களை பற்றிலாம் போன வாரம் அங்கே சொல்லிட்டோம். அதை நான் இப்போ ரிப்பீட் பண்ணல. அதை தெரிஞ்சு போன வாரம் அங்கே வராதவா இந்த சேனலில் இருக்குது, அதை பார்த்து தெரிஞ்சிக்க வேண்டியது. வெறும் அது ஸ்ட்ரக்சர் சொல்லியிருக்கேன், ஒவ்வொரு பத்ததியிலையும் என்னென்ன விஷயம் இருக்குதுன்னு. இல்லைன்னா என்ன ஆயிடுது, வாய்ப்பாடுமே நம்ம மட்டும் சொல்லிகிட்டே போய்ட்டு அது பிரயோஜனம் இல்லை இல்லையா. ஸ்தோத்திர பாடமே கூட ஒரு ஸ்ரீமான் வெங்கடநாதாரியன் ஆரம்பிக்கிறதுலேருந்து ஆரம்பித்து அந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறதுலேருந்து நம்ம விஷயம் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அது என்ன அலங்காரம், என்ன விருத்தம், அதெல்லாம் அடிஷ்னல், அது தெரியணும்னு அவசியம் இல்லை. ஆனால் அதோடய அர்த்தம் தெரிஞ்சதாக தான் அனுசந்தானம் பண்ணுற போது அனுபவம் இருக்கும். எதையுமே இப்போ நாமசங்கீர்த்தனை இவர் பண்ணுறார், நம்ம ஸ்ரீவத்சன் பெரிய நாமசங்கீர்த்தனை கைங்கரியப்படுற இவர் எல்லாம் அத்துப்படி. இவர் எதனால் ரசிக்கிறது, இவர் மேலே எதனால் ஒரு கௌரவம் இது வருதுன்னா நம்ம சுவானுபவம் இருக்கணும். அதாவது நம்ம ஒரு விஷயத்தை பண்ணுற போது அதில் ஒரு நமக்கே ஒரு அனுபவம் இருக்கணும், என்ஜாய் பண்ணணும், பேஷன் இருக்கணும். அதில் பேஷன் வரணும்னா என்ன பண்ணணும், அதில் இன்வால்வ் ஆனோன்னா அதை பற்றி தெரிஞ்சுக்கணும், அது உள்ள என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் பண்ண முடியும். இல்லைன்னா வெறும் படிச்சுட்டு இது மாதிரி போயிடும், வாய்ப்பாடு சொல்கிற மாதிரி ஆகிடும். அப்படி இருக்கக்கூடாது. ஆனால் ஏதோ ஒரு 2 விஷயங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். அதே சமயத்தில் இந்த பாதுகாசாசனம் எடுத்துன்னா 38 பத்ததி 1008 ஸ்லோகங்களையும் நம்மளால் இப்போ அதனுடைய அர்த்தங்களை சொல்ல முடியாது, அது போயிட்டு இருக்கும் பெருசாக. ஆனால் என்ன பண்ணுறேன், போன வாரம் அங்கே என்னுடைய ஓவரால் பாதுகா சகஸ்திரத்துடைய பிரபாவத்தை சொன்னேன். இப்போ அதில் சொல்லப்பட்டிருக்கிற பாதுகையுடைய பிரபாவத்தை மட்டும் ஒரு சில ஸ்லோகங்களை மட்டும் எடுத்துன்னு சொல்கிறேன். 3வது பத்ததி இல்லையா, பிரபாவ பத்ததிங்கிறது நிறைய கிட்டத்தட்ட 60 ஸ்லோகங்கள் உள்ள ஒரு பத்ததி. அது ஏதோ ஒரு சில பத்ததிகள் தான் நிறைய இருக்குது, அபவ் 50. இப்போ நாத பத்ததின்னு எடுத்துன்னா ஒரு 100 ஸ்லோகங்கள் இருக்குது, அது மாதிரி இருக்கு இல்லையா. இந்த பிரபாவ பத்ததியில் மரவடியை தம்பிக்கு வான்பனையும் வைத்து போய் வானோர் வாழ சிறுவுடைய திசைக்கருமம் திருத்தி வந்து உலகாண்ட திருமால் கோயில் அப்படின்னார் பெரியாழ்வார். தன்னுடைய ஸ்தானத்தில் பெருமாள் தன்னுடைய தன்னுடைய பிரதிநிதியாக இன்னொரு விஷயத்தை வைக்கணும்னா என்ன பண்ணணும் இல்லையா. இப்போ நம்ம ஏதோ ஒரு இடத்துல ஒரு கடன் கேட்குறோம், இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை வாங்குறதுக்காக போகிறோம் ஒரு இடத்துல. அப்போ அவர் சொல்கிறார், நான் வரல, இது கொடுக்க முடியாது, இதுக்கு பதில் இதை வச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை கொடுத்துட்டு வரோம். எங்கிட்ட இப்போ பைசாவில் ஒரு 1 லட்ச ரூபா கடன் கொடுங்க அப்படிங்கிறோம். எங்கிட்ட இமீடியட்டாக கேஷ் தேவைப்படுறது. அப்போ என்ன பண்ணணும், அவர் அந்த கேஷ் கொடுக்கணும்னா அவர் என்ன சொல்கிறார், மார்கேஜின்னு சொல்கிறோம் இல்லையா, அதான் பணயம், வேற ஒன்றும் இல்லை. பணயமாக வைக்கிறதுக்கு ஒரு விஷயம் சொல்லணும். அங்கே போய்ட்டு என்னுடைய 2 வேட்டி இருக்குது, அதை வச்சு 1 லட்சம் கொடுங்கன்னா யார் கொடுப்பாங்க இல்லையா. அப்போ என்ன பண்ணணும், அதுக்கு உண்டான ஒரு அணிகலனோ ஒரு ஆபரணம், ஒரு நகையோ 1 லட்சம் ஒர்த்து இருக்கிறது அங்கே கொடுக்கணும். அதுக்கு சதிர்சமாக, அதாவது அதுக்கு ஈக்குவலாக இருக்கணும். கொடுக்குற 1 லட்சத்துக்கு, கொடுக்க போகிற 1 லட்சத்துக்கு ஈக்குவலான வேல்யூ இருக்கிற ஒரு விஷயத்தை கொடுக்கணும். அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணார் பெருமாள், அதாவது பெருமாள் இந்த இடத்துல ராமன் பரதன் போய் கேட்குறான் இல்லையா, நேரே திரும்ப வரணும், படவீடு போகணும், நீங்களே திரும்ப அயோத்தியை ராஜ்யம் பண்ணணும், அயோத்தியை பரிபாலனை நீங்கள் தான் பண்ணணும், எனக்கெல்லாம் அது யோகியதை இல்லை, நீங்கள் தான் முதல் பிள்ளை அப்படின்னு பல விஷயங்கள் அங்கெல்லாம் சொல்கிறார். அப்புறம் ஜாபாலி தான் திருத்த பார்க்குறார், நாஸ்திகவாதத்தை பேசி திருத்த பார்க்குறார், இப்படிலாம் நடக்கிறது. அப்போ என்ன சொல்கிறார், நான் 14 வருஷத்தில் ஒரு நிமிஷம் குறைஞ்சா கூட நான் வரமாட்டேன்,
இல்லையா, பித்ருவச்சன இது பரிபாலனம் எனக்கு ரொம்ப முக்கியம், நம்ம பெரியவாலாம் அப்படி காமிச்சிருக்கான்னு பல விஷயங்களை ராமனும் எடுத்து சொல்கிறார். அப்போது அதுக்கு சதுசமாக இவன் வந்து எதாவது கேட்குறான் இல்லையா பரதன், நீங்கள் வரல அப்படின்னாக்கா அதுக்கு சதுசமாக நான் எதை வச்சு ரூல் பண்ணுறது, நான் ஆள மாட்டேன் அப்படின்னா அப்போ ராமன் என்ன பண்ணுறார், தன்னுடைய ஸ்தானத்தில் ஒரு விஷயத்தை கொடுத்து அனுப்புகிறார். அப்போ என்ன பண்ணணும், ராமனுக்கு எந்த அளவு ஒரு கௌரவமும் மரியாதையும் பக்தியும் என்ன ஒரு இது இருக்கோ, பிரபாவம் இருக்கோ, அந்த பிரபாவத்துக்கு சற்றும் குறையாத அளவு இருக்கணும் இந்த தான் கொடுத்து அனுப்புகிற பொருள். அதுதான் தன்னுடைய மரவடியை தம்பிக்கு வான் பணயம் வைத்து, பணயம்னா அதுக்கு இவருக்கு ஈக்குவலாக ஒரு விஷயத்தை மார்கேஜ் பண்ணார் இல்லையா. நாம் வந்து ஒரு நெக்லஸை கொடுத்துட்டு 1 லட்சம் பணம் வாங்கிட்டு வரா மாதிரி பேங்க்கில், அது மாதிரி ராமன் சேர்ந்து ஒரு விஷயத்தை வாங்கிட்டு வரார். அது வந்து அதில் ராமன் தன்னுடைய விஷயம் தனக்கு பிரதிநிதியாக ஒருத்தர் அனுப்புகிறார், தன்னுடைய ரெப்ரசன்டேட்டிவாக. அதுக்கு தனக்கு சதவீதமாக இருக்கணும் இல்லையா. கல்யாணத்தை கூப்பிட்றாரோ அப்போ வந்து ஆற்றுல நான் வந்து இது இருக்குது சுவாமி, எங்கள் ஆற்றுல இன்னொரு கல்யாணம் இருக்குண்ணா, அட்மன் ஆற்றுலேயே ஒரு கல்யாணம் இருக்குது, அதனால் உங்கள் ஆற்று கல்யாணத்துக்கு வேணாக்க என்னுடைய வாசலில் விளையாடிட்டு இருக்கான் இல்லையா, வெறும் ஷர்ட் கூட போட்டுருக்கான் ட்ராயரோட, அந்த பையனை அனுப்புகிறேன் அப்படின்னு ஒத்துப்பாளா, என்ன பண்ணணும், என்னுடைய பிள்ளைமாட்டு பண்ண அனுப்புகிறேன் இல்லையா, எனக்கு அடுத்தவாக தான் எனக்கு ஈக்குவலாக இருக்கிறவா, அதனால் வந்து அவள் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லணும். அதை மாதிரி தனக்கு பிரதிநிதியாக தன்னுடைய பாதுகை அமைச்சார். அப்பேற்பட்ட பாதுகா பிரபாவம் இதில் ஸ்ரீமத் ராமாயணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி அந்த பாதுகையுடைய பிரபாவத்தை சுவாமி தேசிகன் இந்த இதில் இப்போ 3ஆவதாக இருக்கிற பிரபா பத்ததின்னு அதுக்கே ஒன்று வச்சு அதில் அவ்வளோ ஸ்லோகங்களை பண்ணி 68 ஸ்லோகங்களை பண்ணி சொன்னேன். அதில் சில 2-3 ஸ்லோகங்கள் மட்டும் சொல்கிறேன். திஷ்டந்து ஸ்ருதயா ததோபி மகிதம் ஜாகர்த்தி தத் பாதுகே தத்தாதிருக் ரதனாய தாவ குண கிராமாய ராமாயணம் அப்படின்னு சொன்னார். யஸ்யாசீத் அரவிந்த சம்பவ வது மஞ்சீர சிஞ்சாரவ ஸ்பர்தா துர்தர பாதபத்த பணிதிஹி வல்மீக ஜன்மா கவிஹி அப்படின்னா 6வது ஸ்லோகம் இது. இல்லை ராமாயணம் இதில் கேட்டால் பாதுகாக்கு இவ்வளோ பிரபாவம் இருக்கா, அது எது என்ன பிரபாவத்தை இருக்குது, வேதத்துலலாம் அதை பற்றி சொல்லலையே அவ்வளோ அப்படின்னா. திருவடியை பற்றி நிறைய சொல்லியிருக்கு, பாதுகை பற்றி சொல்லலையே அப்படின்னு அதை சொன்னார். தேசியம் சாய்க்கிறார், வேதத்துக்கு இல்லை வேதத்தில் இல்லைங்கிறது சரி, ஆனால் வேதத்துக்கு துல்லியமாக இன்னும் ஒரு படி அதுக்கு மேலாகவே இருக்கிற ராமாயணம் இல்லையா. ஏன்னா வேதம் வந்து வேத வேத்தியனான நாராயணன் சிவபதியான எம்பெருமான் அவன் ராமனா பிறந்தான். அப்போது அவனை பற்றி அவனுடைய புகழை பரப்புறதுக்கு என்ன பண்ணிட்டு சாட்சாத் வேதமே வந்து ராமாயணமாக பிறந்ததுன்னார். அப்போ வேதம் ராமாயணம் ஆகிடுதா. அதோடு மட்டும் இல்லை, இந்த ராமாயணத்தில் சொல்லப்படுகிற ஒவ்வொரு விஷயமும் சத்தியம் அப்படிங்கிறத பிரம்மாவும் வந்து வரம் கொடுத்தார். முன்னாடியே வந்து இதில் வர உங்கள்கிட்ட உன்னுடைய வாயிலேருந்து வர ஒவ்வொரு வார்த்தையும் சத்தியமாக இருக்கும், நடக்காததுன்னே ஒன்று இருக்காது அப்படின்னு சொல்லிலாம் கொடுத்தார். அப்பேற்பட்ட இதை விட ஒரு வசதியான விஷயம் என்ன இருக்க போகிறது. அதனால் வேதம் எவ்வளவு ஒரு அப்போருஷயமான ஒரு வேதமானது நிர்தோஷம் தோஷமற்றதாக இருக்கோ, பிளமிஷ்லெஸ் அப்படி இருக்கோ, அதை மாதிரி இந்த ராமாயணங்கிறது சரி இது 2 ஈக்குவேட் ஆகிருந்தாப்போ வேதம் மாதிரியே ஆகிடுச்சுன்னு. அதை விட இன்னொரு வசதியாக ஒரு சொல்கிறார். வேதத்தில் புரியாத விஷயங்கள் நிறைய இருக்குது, எல்லாமே வேதத்தில் புரிஞ்சிடும்னு சொல்ல முடியாது. வேதம் எல்லாருக்கும் புரியும், ஏன்னா அதுக்கு வந்து ஒரு திரைவர்ணிக இதெல்லாம் இருக்குது, இவா தான் அது வேதாத்தியானம் பண்ணணும் அப்படிலாம் இருக்குது இல்லையா, 3 வர்ணத்தவர் தான் பண்ணணும் அப்படிலாம் இருக்குது. 2வது அவளுக்கே கூட அந்த வேதத்தில் இருக்கிற விஷயங்கள் எல்லாம் புரிஞ்சிடும்னு சொல்ல முடியாது, புரிஞ்சுடுத்துன்னு. ஆனால் இந்த ஸ்ரீமத் ராமாயணமோ இன்னும் அருளிச்செயலில் சொல்கிற தெளியாத மரணங்கள் தெளிகின்றோமேன்னு சுவாமி தேசியம் சாய்க்கிறாரு. ஆனால் இதில் எப்படி இருக்குன்னாக்கா ரொம்ப சுலபமாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வசந்தியான விஷயங்களை ரொம்ப சுலபமாக லகுவாக இதில் லலிதமாக சொல்கிறார். அதனால தான் இப்போ எத்தனை பேர் வேதம் நம்ம இதில் அத்தியானம் பண்ணுறோம். ஆனால் பாதவாசனம் பாருங்க எத்தனை பேர் பண்ணுறான், அதுவும் எத்தனை பேர் ஸ்திரீகள் நிறைய பண்ணுறான். அப்போ இதனுடைய ஒரு மகத்துவம் இருக்கிறதுனால தானே. அப்போ என்ன சொன்னார் சுவாமி தேசிகன், அப்போது வேதத்துக்கு சமமாக இருக்கிறதோட இல்லை, வேதத்தை விட ஒரு படி ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் அப்பேற்பட்ட ராமாயணத்தில் இது விஷயம் இருக்கிறதுனால அது பிரமாணமாச்சு, ஆனால் அந்த தோஷம் இல்லை அப்படின்னு சாய்ச்சார். இது மாதிரி பதசரசிஜ மேதத்து பாதுகே ரங்கபர்த்து பிரதிநிதி பதவீந்தே ஜாகத்தே ஸ்வேன பூம்னா கதம் இவ விதிதார்த்தாக துவாம் பஜந்தே மகாந்தகான்னு. இந்த திருவடிகளுக்கெல்லாம் பெருமை உண்டு தான், பெருமாளுடைய திருவடிக்கு ரொம்ப வசதி தான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த திருவடி நிலைகள் இல்லை அப்படின்னா, அதாவது திருவடி இல்லை அப்படின்னா அதுக்கு பிரதிநிதியாக எதை அனுப்பணும், இந்த பாதுகை தான் வரணும். அதனால் அங்கே பாதுகாப்பட்டாபிஷேகம் பண்ண போது பாதுகைக்கு தான் பிராதானியமே தவிர திருவடிக்கு இல்லை. இவனுடைய திருவடி இங்கேயே நின்றுடுத்து. 2வது இன்னும் மேலே சொல்லிட்டு போகிறார், நம்மளுக்கு எவ்வளோ கிருப்பாளுவாக இருக்குன்னு அந்த திருவடியை காட்டிலும் எல்லாம் சொல்கிறோம், பெருமாளுடைய திருவடி தான் நமக்கு உத்தேசம், அதுதான் நமக்கு பிரதானம், அதுதான் ரொம்ப லகுவாக நமக்கு கிடைக்கும். ஆனால் அதை விட லாகவும் சொல்கிறார், திருவடியை காட்டிலும் இன்னும் லலிதமாக நமக்கு அனுகிரகம் பண்ணுறது இந்த பாதுகை தான். ஏன்னா பரதன் போய் பிரார்த்திச்சான், சரணாதி பண்ணினான், அப்போ அந்த திருவடி வரலையே, பெருமாளுடைய திருவடி அவரே இல்லை. ஆனால் பாதுகை வந்தது உடனே, ஒரு வார்த்தை சொல்ல நான் போக மாட்டேன்னு சொல்லலை, உடனே வந்துடுச்சு.
பெருமாளையே பிரிஞ்சு இருக்கிற அளவுக்கு அவனுடைய நியமனம் முக்கியம் அப்படின்றதுனால இந்த பாதுகை பிரிஞ்சு வந்தது. அதனால பாதுகை தான் இப்போ நம்மளுக்கு பிரதானம், அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத சாதிச்சார். அது மாதிரி இன்னொரு இடத்துல சொல்றார், இந்த என்னுடைய பாப்பமானது எப்படி இருக்குன்னா அகமஸ்மி அபராத சக்கரவர்த்தியும் சாதிச்சார் இல்லையா வியாசத்தில், இவ்வளோ பாப்ப மூட்டையாக கட்டி குவிச்சு வச்சிருக்கு. அப்பேற்பட்ட பாப்ப மூட்டைகளை அளக்கணும்னா உலகத்தை ஒரு காலால் அடைஞ்சான், பூமி ஒரு இது வானலகம் ஒரு காலாலையும் பூமி ஒரு காலாலையும் அளந்தான் பெருமாள் திருவிக்கிரமன். அப்போ எவ்வளோ பெரிய திருவடி இருக்கணும் அவனுக்கு. அப்பேற்பட்ட திருவடியாலேயே அளக்க முடியாதது என்னுடைய பாப மூட்டைகள். எவ்வளோ பெரிய திருவடி திருவிக்கிரமனுக்கு, அப்பேற்பட்ட திருவடியை வச்சு அளந்தா கூட என்னுடைய பாப மூட்டை அவனுடைய காலுக்கு அடங்காது. ஆனால் என்ன வந்துருவோம், இந்த ஒரு ஷான் கட்டை வந்து அதை அழைச்சி அதை அழிச்சுடுறது. இந்த ஸ்ரீபாத தீர்த்தம்னு சேர்க்கிறமே ஆற்றுல எல்லாம் துவாதசேனிக்கு ப்ளஸ் இந்த ஸ்ரீசன்னதியிலையோ இல்லை ஆசிரமத்திலையோ எதனால் ஓடுறோம் இதுனாக்க இந்த துவாதசேனிக்கு அப்படின்னாக்க அந்த அவனுடைய ஸ்ரீபாத தீர்த்தம், ஸ்ரீ பாதுகா தீர்த்தம்னா அது பேர். அந்த பாதுகா தீர்த்தம் நம்மளுடைய ஆனானப்பட்ட திருவிக்கிரமனுடைய திருவடியால் கூட அளக்க முடியாததான் நம்ம பாப மூட்டைகளை சுத்தமாக அளந்ததோடு மட்டும் இல்லை அதை அழிச்சுடுறது அப்படின்னு சாதிச்சார் இந்த இதில், இந்த ஒரு சான் கட்டை. அதுதான் சொல்லுவாங்க, இந்த ஒரு சான் கட்டையிலே 1000 தொலை வைத்தார் அப்படின்னார் அப்பை தீட்சிதர் சொன்னபோது. பெரிய பண்டிதர் இல்லையா, அவர் சொன்னார், இந்த 1000 ஓட்டை போட்டான ஒரு சான் கட்டையை நம்மளால் போட முடியுமா? ஒரு சான் கட்டைங்கிறது என்ன, பாதுகை. அந்த பாதுகையில் ஒரு 1000 பாசுரங்களாலே அந்த பாதுகை பிரபாதத்தை பாடினார் சுவாமி தேசிகனை கொண்டாடினார் அப்பை தீட்சிதர். இப்படிலாம் சொன்னார். இந்த மாதிரி இந்த இன்னொரு விஷயம் சொன்னார் இதில், ஜெகஜனன ரக்ஷண க்ஷபண சங்கினோ ரங்கினா அப்படின்ற ஒரு 30வது ஸ்லோகத்தில் இந்த பெருமாள் வந்து அகிலகேய பிரத்யனீகன், அவனுக்கு தோஷங்கிறதே கிடையாது. அமலம்னா மலம்னாக்கா தோஷம், அமலம் அப்படின்னாக்க தோஷமற்றவன் அர்த்தம். அப்பேற்பட்டவன் எம்பெருமான், அவனுடைய திருவடிகள் அது ரொம்ப பரம பவித்திரம் தான், இல்லைன்னு சொல்லலை. இல்லைன்னா அது எந்த அளவு அதுக்கு பவித்திரம் அப்படின்னா, ஒரு தேவனை ஒரு சாதாரண ஒரு தேவன் தானே சிவன்கிறவன், ருத்ரன்கிறவர் இன்னொரு தேவன். எதனால் அப்படி சொல்கிறேன்னா அவரும் சர்வஜன் தான். தேவனோ அதாவது ருத்ரனோ பிரம்மவோ அவளும் சர்வஜால் தான். சர்வஜால்லாம் அனைத்தும் அறிந்தவர்கள். ஆனால் அவளுடைய சர்வஜத்துவன்றது என்ன அப்படின்னா ஒரு லிமிட்டட் பீரியட். அதுக்கு என்ன லிமிட்டார், என்ன பவுண்டரிஸ் அப்படின்னா அவள் படைக்கப்பட்ட நாள்லேருந்து அவளுடைய கடைசி காலம் வரைக்கும் சிவப்பதியான எம்பெருமான் தவிர வேறு யாருமே நித்தியம் கிடையாது, சத்தியம் கிடையாது. பிரம்ம பட்டமோ ருத்ர பட்டமோ பெருமாள் கொடுத்து வச்சிருக்கிறது. நீ கொஞ்ச நாள் ருத்ரனாரு சிவனாரு, நீ கொஞ்ச நாள் பிரம்மாவாரு, நீ கொஞ்ச நாள் இந்திரனாரு அப்படின்னு கொடுத்து வச்சிருக்கிற பட்டம் தான் இல்லையா. சிவனோ ருத்ரனோ பர்மனெண்ட் கிடையாது, சிவனோ பிரம்மாவோ இந்திரனோ யாரும் பர்மனெண்ட் கிடையாது. ஏதோ ஒரு காலத்தில் அவளும் நிறைய புண்ணியம் பண்ணினா ஏதோ தபஸ் பண்ணா, அதுக்கெல்லாம் இருக்குது. தபஸ் பண்ணி இந்த ருத்ரபட்டம் அடைஞ்சான் சிவன். அப்படி ஏதோ ஒரு படித்து பாஸ் மார்க் இது பாஸ் ஆறு தான் இவெல்லாம். பாஸ் போடுறவர் யார், பெருமாள். அதனால் இவாளுடைய சர்வஜத்துவம் அப்படிங்கிறது நாலேஜுங்கிறது பெருமாளுடைய நியமனத்துக்கு உட்பட்டது. அதனால் ஆனால் அப்பேற்பட்ட ஒரு தேவனாகிற ஒருவனை சிவனா ஆக்கினார். சிவம்னா மங்களம்னு அர்த்தம். அவனை மங்களமுடையவனாக எப்படி ஆக்கினார், தன்னுடைய இதில் திருவிக்கிரமாவதாரத்தில் இவர் காலை ஒரு திருவடியை வந்து மேலே தூக்கின போது திருவிக்கிரமத்துவ சரணாம்புஜத்வயம் அதிகமூர்தான வலங்கரிஷிதின்னு சொல்கிறமே, அப்போது திருவடியை பண்ண போது இவருடைய காலில் அதில் ஒரு கட்டை விரல், அந்த கட்டை விரல் நகம், அந்த நகத்து நுனியில் சேர்க்கப்பட்ட பிரம்மனுடைய தீர்த்தமானது கங்கையாக பெரிய ஒடுத்து அந்த கங்கையை இவன் தன்னுடைய திருமுடியில் தாங்கினதுனால சிவன் மங்களமானான், சிவனாக ஆனான். அப்படின்னு ஒரு தேவனை சிவனாக ஆக்கி வைக்கக்கூடிய அப்பேற்பட்ட கங்கையே உண்டாக்கின பெருமை அவனுடைய திருவடிக்குள்ள உண்டுதான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த திருவடி அப்பேற்பட்ட பரமபாவனமான திருவடி, அந்த திருவடியையும் தரிக்கிறது இந்த பாதுகை. அப்போ எது வசதி, அதோட மட்டும் இல்லை, அந்த பாதுகையை தரிக்கிறதுக்கு முன்னாடி ஆனானப்பட்ட ராமனே தன்னுடைய திருவடியை அலம்பிண்டு சோதிச்சுன்னு வந்து பாதுகையை போட்டுக்கிறான். பாதுகை அவ்வளோ சக்தி, தன்னுடைய பாதுகையை அவரே அதனுடைய பிரபாவம் தெரிஞ்சு அதை தன்னுடைய கால சோதனை பண்ணிட்டு அலம்பிண்டு வந்து சாத்திக்கிறான்னா, அப்போ அந்த திருவடியை காட்டில் இது எவ்வளோ பரம பவித்திரமானது அப்படின்னா பல விஷயங்களை சாதிக்கிறார். மக்குடேஷன் நிவிஷன் திக்பதினாம் இருக்கே பதமேவ பிரதிபத்திய ரங்கபர்த்துன்னு 41 ஸ்லோகம். அதில் சேஷாலங்காரம்னு உண்டு. சேஷாலங்காரம்னா ஒரே விஷயத்தை சொல்லணும், அது 2 விதமாக சொல்லணும். இப்போ அதில் சாதிச்சாரிவர் பரிரக்ஷசி பாதுகே பதந்துவம் கொனு பித்தியேத கரீயசாம் பிரபாவா அப்படின்னார். அதாவது அது இந்த பாதுகை இருக்கே தலையில் இருந்தாலும் ரொம்ப வசதி, கீழே இருந்தாலும் ரொம்ப வசதி அப்படின்னாரு. அது ஏன்னா அதனுடைய காரியம் என்னென்னா ரக்ஷகத்துவம், ப்ரொடெக்ட் பண்ணுறது தான், ரட்சிக்கிறது தான் அதனுடைய வேலை. அது இந்திரனுடைய தேவர்களுடைய தலையில் இருந்தாலும் சரி, அவருடைய திருவடி அவருடைய பாதுகையானது அவள் தலையில் தரிச்சுக்கிறாளே, பாவதாலுமே தலையில் தரிச்சுக்கிறாளே, அப்போ அவளையும் அதுதான் ப்ரொடெக்ட் பண்ணுறது.
அந்த ரட்சணம் பண்ணுகிற இந்த பெருமாளுடைய திருவடியையும் ரட்சணம் பண்ணுறது ரட்சிக்கிறது இந்த பாதுகை தான். அதனால் தலையில் வச்சாலும் சரி காலில் வச்சாலும் சரி பிரபாவம் ஒன்று தானே அப்படின்னு விட்டார். அப்படி பல விஷயங்கள் இதில் சாதிச்சார். அதனால் பதரக்ஷிணி வத்சலா நிகாமம் ரதிவீரஸ்ய பதாம்புஜாதபித்வம் எதசு பரதஸ்வயாம் புனஸ்தாதிருஷம் அன்னபூத்து வியோகம் அப்படின்னு சாட்சி. அதாவது குணத்தில் வந்து பாதுகை காட்டிலும் திருவடியை காட்டிலும் உயர்ந்தது தான் அப்படின்னாரு. ஏன்னா முன்னாடி சொன்னவேன், பரதன் பிரார்த்தித்த போது அந்த திருவடி வரலை, ஆனாலும் ஒரு பிரபன்னனுடைய மனசு திருவுள்ளத்தை புரிஞ்சுட்டு அவனுடைய மனோபாவ பிரகாரம் அதுக்கேற்ற மாதிரி ஆக்ட் பண்ணது திருவடி இல்லை, பாதுகை தான் அப்படின்லாம் இதனுடைய இதை காமிக்கிறார். இப்படி பல ஸ்லோகங்கள் இதனுடைய பிரபாவத்தை சொல்கிறார். எல்லாமே நான் சொல்ல முடியல, டைம் இல்லை. மூர்நாததானம் மணிபாதுகேத்வாம் உத்தம் சிதம்பா புருஷம் பவத்யா வதந்தி கேச்சிதி வயமாம நாம துவாமேவ சாட்சாத் அதிதைவதம் நா அப்படின்னார். அதில் கடைசியாக தன்னுடைய கன்க்ளூஷனை சாதிக்கிறார் சுவாமி தேசிகன். கடைசி ஸ்லோகம் இது இந்த பிரபா பദ്ധதியில். இந்த சில பேர் என்ன சொல்லுவா, அகிஞ்சனன் ஆகிஞ்சன்யம் அனன்யகதித்துவம்னு ரெண்டு இருந்தால் தான் பிரபத்திக்கு நாமெல்லாம் அதிகாரிகள். ஆகிஞ்சன்யம்னா என்ன, நம்மை நாமளே காப்பாற்றிக் கொள்ள முடியாமை, கைமுதல் இல்லாமைன்னு அர்த்தம். அனன்யகதித்துவம்னா நம்மளை காப்பாற்றுவதற்கு இன்னொருத்தரம் இல்லை, என்ன நானே காப்பாற்றிக்க முடியாது. சரி, நீ இல்லைன்னா இல்லைப்பா, ஆற்றுல நிறைய பேர் இருக்காளே, உன்னுடைய கூட பிறந்தவாள்லாம் இருக்கா, பந்துக்கள் இருக்கா, இல்லை வந்து இவாள்லாம் இருக்காளே ஸ்நேகிதாலாம், அவெல்லாம் காப்பாற்றலாம் இல்லை, யாராலையும் காப்பாற்ற முடியாது, வேற கதியே கிடையாது அப்படின்னு பெருமாள் ஒருவனையே காப்பாற்றுறோம். ஏன்னா ஏன் சொல்லிட்டு போவான், சார் உங்களுக்கு என்ன சார் கவலைப்படாதுங்க, நான் இருக்கேன் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. இவன் நான் போய் சேர்றானாங்கிறது தெரியாது. அதனால் அப்பேற்பட்ட ஒரு விஷயந்தான் அடுத்தவா நம்மளுக்கு சொல்கிற ஒரு மனோதீரம் அந்த சமயத்தில் அது தேவையாக இருக்குது. அதனால் அவளால் பெருமாளுடைய சங்கல்பம் அப்படி இருந்தால் அவள் நம்ம காப்பாற்றுவாள், இல்லைன்னா இல்லை. அப்போ எப்போவுமே நம்மளை காப்பாற்றுறோம் நானானப்பட்ட பெருமாள் தான். அப்போ என்ன சொல்கிறாலாம் சில இந்த பண்டிதர்கள்லாம், சக்தி இல்லாத நம்மளுக்கு அசக்தாளால் நமக்கெல்லாம் சித்தோபாயம், சித்தமாக உபாயம்ன்றது ரெண்டு ரொம்ப உள்ள போல. நமக்கு வந்து ஒன்று சித்தோபாயம், இன்னொன்று சாத்தியோபாயம். சித்தமாக இருக்கிற சித்தம்னா என்ன, நான் கல்யாணத்துக்கு சித்தமாக இருக்கேன் கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஆஃபீஸ் போகிறதுக்கு சித்தமாக இருக்கேன் அப்படின்னா என்ன அர்த்தம், ரெடியாக இருக்கேன், இனிமேல் ரெடி பண்ண வேண்டியதில்லை, நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். அது மாதிரி இப்போ பெருமாள் வந்து சித்தம். பெருமாள் யார் நமக்கு வந்து மோட்சப்பிரதாத்தா யார், நமக்கு ரக்ஷகன் யார், சர்வாந்தர்யாமி யார், ஜெகத் ரக்ஷண காரணன் யாருலாம் இனிமேல் யாரும் சாதிக்க வேண்டியதில்லை, அது சித்தமாக முன்னாடியே சாதிக்கப்பட்டிருக்கு, பெருமாள் தான்றது நிச்சயமாயிருக்கு. அப்போ அவனை அடைவதற்கான ஒரு வழி இருக்கே, வேஸ் மீன்ஸ்ன்னு சொல்கிறோமே, அதுதான் என்ன, பக்தியோ பிரபத்தியோ, இந்த ரெண்டு விதமாகத்தான் அவனை அடைய முடியும். அப்போ இந்த பக்தியோ பிரபத்தியோ நாம சாதிச்சுக்கணும் இல்லையா. பக்தி இல்லாட்டாக்க இப்போ நீங்களாம் இங்கே வந்திருக்க மாட்டீங்க. பிரபத்தி பண்ணிக்காட்டாக்க இப்போ பக்தி மூலமாக பக்தியே பண்ணி எத்தனை காலமாகவும் தெரியாது. அதுக்கு சில ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்குது. பல ஜென்மங்கள் அதை பண்ணணும், அது விசித்தியில் பிரேக் இல்லாமல் பண்ணணும், அது திரைவர்ணிக்கால் அந்த முதல் 3 வருடத்தினர்கள் தான் பண்ண முடியும். அது எப்படி பண்ணணும்னு தெரியணும், அதுக்குண்டான சக்தி வேணும், சாமர்த்தியம் இருக்கணும். இவ்வளோலாம் இருந்தால் ஒருத்தன் வந்து பக்தி பண்ணி பெருமாளை அடையலாம். நம்ம அதுக்கெல்லாம் துப்பில் நமக்கெல்லாம் ஏதோ 2 நிமிஷம் காயத்ரி பண்ணணும் அப்படின்னாலே வந்து 1000 சிந்தை, நேற்று என்ன கிரிக்கெட் போடித்து, அதில் என்ன ஸ்கோரு, இன்னைக்கு யார் இன்னைக்கு இல்லையா, நேற்று யார் வந்தால் இன்றைக்கி என்ன வந்தால், இன்றைக்கி சீரியல் என்ன வர போகிறது, இவ்வளோதான் நம்மளுடைய பக்தியுடைய லெவல். நம்ம 2 நிமிஷம் நம்மளால் இருக்க முடியாது, நம்ம பக்தியுடைய லெவல் அவ்வளோதான். ஆனால் பக்திங்கிறதுக்கு நான் இருக்கேன், அதை என்னால் பண்ண முடியாது. வேறு என்ன இப்போது பிரபத்தி, அதுக்கு என்ன யோக்கியத்தை, பிரபத்தி பண்ணணும்னா என்ன யோக்கியத்தை, பக்திக்கு அவ்வளோ சொன்னோம் இல்லையா, திரைவர்ணிகாலாக இருக்கணும், அதை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கணும், விடாமல் பண்ணணும் அப்படிலாம். பக்திக்கு என்ன யோகியதை சுவாமி, எனக்கு ஒன்றுமே தெரியாது, என்னால் ஒன்றுமே முடியாது அப்படின்னு ஒருத்தர் சொன்னான்னா அதுதான் யோகியதை. எப்போ ஒருத்தன் வந்து தன்னால் எதுவும் முடியாது, தன்னால் எதுவும் தனக்கு எதுவும் தெரியாதுன்னு ஒருத்தன் நினச்சிட்டானோ, அப்படின்னு சொல்லி பெருமாளுடைய திருவடி அடையிறானோ, அவன்தான் அந்த பிரபத்தி யோகத்துக்கு அவன்தான் யோக்கியதை உள்ளவன் அப்படின்னு அர்த்தம். அப்போது அதுக்கு பேர் சாத்தியோபாயன்னு பேர். அந்த பக்தியையோ பிரபத்தியோ நாம் சாதிச்சுக்கணும் இல்லையா. இப்போ 35 மார்க் வாங்கினாக்க பாஸ் அப்படின்னு ஒரு எக்ஸாம் இருக்குன்னா அது சித்தம். இனிமேல் நம்ம டிசைட் பண்ணி எத்தனை மார்க் வச்சுனாக்கா பாஸ் பண்ணலாம், 12 வச்சா போகிறோம், 13 வைக்கலாம், 35 வைக்கலாம், நாம் இனிமேல் அதை சாதிக்க வேண்டியதில்லை. 35னா பாஸ், அது சித்தமாக இருக்குது, அது வந்து ஆல்ரெடி ப்ரீ டிசைடட், அது இல்லை. ஆனால் அந்த 35 மார்க் வாங்குறதுக்கு என்ன பண்ணணும், நாம் படிக்கணும், நாம் டியூஷன் போகணும், நாம் ஸ்கூலுக்கு போகணும், அதை நாம் வந்து படித்து அதை திரும்ப மெமரியில் வச்சுக்கணும். அப்போ எக்ஸாம் எழுதணும், அது ஒழுங்காக எழுதணும், ஒழுங்கான எக்ஸாம் நம்பர் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எழுதிட்டு வரணும், இப்படிலாம் இருக்கேன். அதுக்கு பேர் தான் சாத்தியோபாயம்னு பேர். அடைய வேண்டிய ஒரு பொருளை எப்படி அடையிறது அப்படின்னு இருக்கே, அது நம்ம சாதிச்சுக்கிறதுக்கு பேர் சாத்தியோபாயம். இப்படி என்ன சொல்கிறாலாம் பண்டிதாலாம், சித்தோபாயம் ஆசிரியனியம், சித்தோபாயனான அந்த எம்பெருமான் தான் நாம் ஆசிரியக்கப்பட வேண்டியவன் அப்படின்னு சொல்கிறா. அது அப்போ 2 விஷயம் சொன்னான். பகவான் சித்தோபாயனா,
இல்லை அவனை தாங்குகின்ற இந்த பாதுகை சித்தோபாயமா அப்படின்ட்டு ஒரு சர்ச்சை வந்து எல்லாம் பண்டிதால் பேசிட்டு இருக்கா. ஒருத்தர் சொல்கிறா இல்லை பகவான் தான், என்னதான் இருந்தாலும் திருவடியே அதுக்கு மேலே பெருமாள் இருக்கா இல்லையா, ஆனால் பெருமாளை தான் நம்ம ஆசிரியக்கணும்னா. இன்னொருத்தர் சொன்னால் இல்லை அந்த பெருமாளையே தாங்கிட்டு இருக்கிறது பாதுகை இல்லையா, ஆனால் பாதுகை தான் அப்படின்னா. அவள் தான் சர்ச்சை பண்ணிட்டு இருக்கட்டும் சுவாமி, நான் டிசைட் பண்ணிட்டேன், பாதுகை தான் சித்தோபாயம், பாதுகையை அடைஞ்சாக்க போகிறோம், பெருமாள் ஆட்டோமேட்டிக்காக நம்மக்கிட்ட வந்துடுவார் அப்படின்னு நான் இதை வந்து நிரூபிச்சுட்டேன். இப்படி நான் வந்து சொல்லிட்டேன். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இவளே வந்து சித்தோபாயம் வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் பாதுகை தான், அல்லது அந்த பாதுகையை தரிக்கிற பாகவதால் தான் ஆசிரியனீயம் அப்படின்னு சுவாமி தேசிகன் நான் நிரூபிச்சிட்டேன் அப்படின்னு இது மாதிரி பல பிரபாவத்தை சொல்கிறதுக்காக சொன்னேன். இவ்வளோ விஷயங்களை அதில் சாதிக்கிறார் அந்த பிரபாவ பദ്ധதியில். ஏதோ இப்போ இனிமேல் அடுத்ததான் நீங்கள் பிரபாவ பத்தி சேவிக்கிற போது இந்த விஷயங்கள்லாம் அவங்க ஞாபகம் வரணும். இதெல்லாம் ஸ்மரிச்சுட்டே நீங்கள் சேவிச்சாலும் இன்னொரு அனுபவம் ஜாஸ்தியாக இருக்கும். அதுக்காக சொன்னது. இப்போ நம்ம மேற்கொண்டு பாராயணம் ஆரம்பிப்போம். நாங்கள் முன்ன மாதிரியே பூர்வார்த்தம் நாங்கள் செய்கிறோம், நீங்கள் உத்தரார்த்தம் செய்யணும். இல்லை கூட சேர்ந்து பூர்வார்த்தம் செய்யிச்சாலும் சரி, ஏன்னா உங்களால் ஃபாஸ்ட்டாலாம் என்னால் செய்ய முடியாது. அதனால் வந்து நான் நடுவில் அது உள்ளே போயிடுவேன் நான். அதனால் நீங்கள் கூட செய்யிச்சாலும் செய்யலாம். சரியா? அஸ்மத்குருப்யோ நமः. சந்த ஸ்ரீரங்க பிருத்வி சரணத்ராணசேகராः. சந்த ஸ்ரீரங்க பிருத்வி சரணத்ராணசேகராः. भरताय परम नमोस्तु तस्मै प्रथमोदाहरणाय भक्तिभाजाम्. भरताय परम नमोस्तु तस्मै प्रथमोदाहरणाय भक्तिभाजाम्. रत्नस्थो मह्यैव कुलसुमनो वासनामुद्वहन्तीम् आम्नायानां प्रकृतिमपरां संहितां दृष्टवन्तम्. दिव्यस्थानात्वमिव जगतीं पादुके गाहमानाम् आदन्यासं प्रथममनघा भारती यत्र चक्रे. नीचेऽपि हन्त मम मूर्धनि निर्विशेषं तुङ्गेऽपि यन्निविशिते निगमोत्तमाङ्गे. दत्ते मुकुन्दमणिपादुकयोर्निवेशात् वल्मीकसम्भवगिरा समतां ममोक्तिः. विज्ञापयामि किमपि प्रतिपन्नभीतिः प्रागेव रङ्गपति विभ्रम पादुके त्वाम्.